வணக்கம். என் பெயர் அகிலன். என் கதையின் தலைப்பு காய்ந்த மரம் பயம் தீர்க்கும் குருவியும். ஒரு வறண்ட காட்டில் ஒரு பெரிய காய்ந்த மரம் இருந்தது. அந்த காய்ந்த மரத்தில் எந்த பறவையும் கூடியிருக்காது. ஏனென்றால் அந்த மரம் எப்போது விழுகும் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் ஒரு சிறிய குருவி அந்த மரத்திற்கு வந்தது. மற்ற பறவைகள் எச்சரித்தன, இந்த மரத்தில் குடியிருக்காது, இந்த மரம் எப்பொழுது விழுகும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த குருவி கூறியது, இந்த இடம் எனக்கு அருமையாக தோன்றுகிறது, நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த சிறிய குருவி அந்த மரத்தில் ஒரு கூடு அமைத்தது. அது ஒரு மரத்தை சீர் செய்ய தண்ணீர் எடுத்து அதன் வேர்களுக்கு ஊற்றியது. காய்ந்த மரம் பலமாக மாறியது. சில மாதங்களில் காய்ந்த மரம் பசுமையாக மாறியது. அன்றிலிருந்து மற்ற பறவைகளுக்கு ஒரு புதிய அடைக்கலமாக மாறியது. மற்ற பறவைகள் ஆச்சரியத்துடன் அந்த குருவியிடம் கூறியது, நீ எங்கள் கவலைகளை பொருட்படுத்தாமல் நம்பிக்கை காட்டினாய். அதனால்தான் இந்த மரம் மீண்டும் உயிர் பெற்று நமக்காக அற்புதமாக மாறியது. இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது? பயத்தை கடந்து நம்பிக்கையுடன் செயல்பட்டால் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். நன்றி.